Hi all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. அதுவும் ஒரே ஒரு ஆப்பிள் அப்புறமா ஒரே ஒரு எக் இருந்தால் போதும். வெறும் 20 மினிட்ஸில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்தால் கூட இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி விட்டுக்கிறேன். முட்டையை உடச்சி விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் வெறும் 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது எக்கெல்லாம் நல்லா பபிள்ஸ் வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நாம் இதில் 1/4 கப் அளவு மட்டும் ஆயில் சேர்க்குறோம். ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க, சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி. ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கலாம். அதாவது சூடு இல்லாத பால் சேர்த்து இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ பால் அப்புறமா முட்டை அடித்தது எல்லாம் சேர்ந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் இதில் மாவு சேர்க்கலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா மைதா மாவு 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறோம். அதை நம்ம ஒரு வாட்டி சளிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் எந்த கட்டிகளும் இல்லாமல் அதில் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்த்துட்றோம். சேர்த்து இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா சளிச்சு இப்போ இந்த மாவு நம்ம அந்த பால் முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நார்மல் கேக் பேட்டர் மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகளெல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி இந்த மாதிரியான ஃபைனல் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் அந்த பேன் கேக்குக்கான பேட்டர். ஸோ இந்த பேட்டரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பேட்டர் தயாராக இருக்குது. இப்போ பேனில் நாம் ஆப்பிளை கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இங்கே எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸில். இப்போ 2 பக்கமும் எட்ஜை மட்டும் கட் பண்ணி நான் மாற்றிட்டு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரியே ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம், ஸ்லைஸாக. ஸோ கொஞ்சம் திக்கான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நடுவில் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக சின்ன பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன், கேப். அந்த கேப்பை வச்சு இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா பீசஸ்லையும் ரிமூவ் பண்ணி மாற்றிடலாம். இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ செய்ய போகிற அந்த பேனில் ஆயில் இல்லைனா மெல்டட் கீ இல்லைனா மெல்டட் பட்டர் அந்த மாதிரி எது வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே மெல்டட் கீ தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக சுகர் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இது ஒரு கேரமல் ஃப்ளேவர், மைல்டான ஒரு கேரமல் ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பேன் கேக்குக்கு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆப்பிள் பீசஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதுக்கு மேலே நாம் செஞ்சு வச்சுருந்த பேன் கேக்குக்கான பேட்டரை இந்த மாதிரி விட்டால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஒரு தோசை தவாவில் நான் இப்போ வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இதுக்கு சரியான ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. இனி பேக் ஆகிறது மட்டும்தான். ஸோ 20 இல்லைனா 25 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுது. நான் இப்போ தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை அண்ட் தொடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நைஃபை வச்சு சைடில் எட்ஜஸை மட்டும் கழட்டி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே ஒரு சர்விங் பிளேட்டுக்கு அதை ஃப்ளிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்மளோட சூப்பரான 1 egg 1 apple பேன் கேக் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே ரொம்பவே சூப்பராக குயிக்கான ஒரு பேன் கேக் ரெசிபி, அதுவும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ஆப்பிளோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதில் க்ரீசிங் பண்ணும்போது சுகர் சேர்த்தோம்ல, ஸோ அதனால தான் அந்த மேலே அழகான கோல்டன் கேரமல் கலர் வந்துருக்குது. இந்த கேரமல் ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்னு. வாவ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான 1 egg 1 apple பேன் கேக் ரொம்ப அழகாக சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள். அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்க அந்த ஆப்பிள் ஸ்லைஸஸும் நல்லா குக் ஆகி ரொம்ப ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஜூஸியான ஆப்பிளோட அந்த பேன் கேக் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். விட்டால் நம்ம ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.